LS Computers YouTube சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட லேட்டஸ்ட் வீடியோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் திலீபன் LS Computers YouTube சேனல்லேருந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேப்டாப்பையோ இல்லை ஒரு பிசியோ ஓப்பன் பண்ணி உள்ளார என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ வந்து செப்பரேட்டாக மேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதற்காகவே பிரத்யேகமாக இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதற்கு நம்மளுக்கு தேவையாக என்ன லேப்டாப் வந்து எடுத்திருக்கோம், கவர்மெண்ட் கிஃப்டட் லேப்டாப்பில் என்ன மாடல் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசர் கேட்வே NE46RS அப்படின்ற மாடல் தான் எடுத்திருக்கோம். இப்போ நான் வந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு இதில் தெரியும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன லேப்டாப் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். ஏசர் கேட்வே NE46RS அப்படின்ற மாடல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து லேப்டாப்பை வந்து பேக் சைடு எடுத்துப்போம். பேக் சைடு எடுத்துக்கிட்டு எல்லா ஸ்க்ரூஸையும் வந்து அன்ஸ்க்ரூ பண்ணிடலாம். அதற்கு நம்மளுக்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் ப்ளஸ் ஸ்க்ரூ ட்ரைவர். ஸோ இது நீங்கள் பக்கத்தில் இருக்க எலக்ட்ரானிக் ஷாப் எந்த ஷாப் போனாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ வீடியோவோட லென்த்து காரணமாக ஸ்க்ரூஸ் வந்து அன்ஸ்க்ரூ பண்ணுறது எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து வீடியோ லென்த் வந்து தடைப்படாமல் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஸ்க்ரூஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணி முடித்தோடனே ரொம்ப வந்து மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள். பொறுமையாக நீங்கள் எல்லாத்தையும் வந்து அன்ஸ்க்ரூ பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ பொறுமையாக வேணாலும் கழட்டலாம். பொறுமையாக கழட்டினா தான் வந்து உள்ளே இருக்க எந்த பொருளுக்கும் வந்து சேதம் விளைவிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண பிறகு உள்ளார எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண உடனே என்ன பொருள் இருக்குது உங்களுக்கு கண்ணுக்கு தென்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹார்ட் டிஸ்க். இது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறதா ஹார்ட் டிஸ்க். இதை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, பேக் சைடு வந்து இந்த மாதிரி வந்து பேக் சைடு வந்து தூக்கி பிடிச்சிக்கிட்டு, லைட்டாக தூக்கி பிடிச்சிக்கிட்டு முன் சைடு வந்து கொஞ்சம் தள்ளுனீங்க அப்படின்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்து சேஃப்டியாக ரிமூவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, டோஷிபா ஹார்ட் டிஸ்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 320 GB வந்து ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்டோரேஜ்க்காக நம்மளோட கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறோம். ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸர் ஃபேன் இருக்குது. ரெண்டாவது கூலிங் ஃபேன் சொல்லுவாங்க. அடுத்தது இது வந்து தான் ப்ராசஸரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ரேம் வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத காட்டிடுறேன். பக்கத்தில் வந்து 2 கிளிப் இருக்கும். அந்த 2 கிளிப்பையும் 2 சைடும் வந்து தள்ளினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரேம் வந்து வெளியில் வந்துடும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். 2 கிளிப்பையும் வந்து நான் தள்ளி வைக்கிறேன், தள்ளின பிறகு ரேம் வந்து வெளியில் வந்துருச்சு. இது எப்படி போடணும் அப்படின்றதையும் நான் இப்பயே காட்டிடுறேன். அப்படியே வச்சு ஜஸ்ட் அந்த ஸ்லாட்டில் அப்படியே மேல்புறமாக வச்சு ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே அதே இடத்துல போய் லாக் ஆகிடும். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா வைஃபை அடாப்டர். இந்த வைஃபை அடாப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேபிள் வந்து கனெக்ட் பண்ணி டேரெக்டாக ஆண்டனாவுக்கு வந்து போயிருக்கும். அடுத்தது வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து CMOS பேட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுறேன். CMOS பேட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதற்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளோட சிஸ்டரோட டேட்டு டைமு செட்டிங் எல்லாத்தையும் வந்து இதுதான் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பேட்ரி, இந்த மாடலில் வந்து பேட்ரி எல்லாமே வந்து இன்பில்ட் பேட்டரியாக தான் இருக்கும். இந்த கேஸ் ரிமூவ் பண்ணால் தான் உங்களுக்கு பேட்டரி ரிமூவ் பண்ண முடியும். பக்கத்தில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அந்த ஸ்க்ரூ வந்து அன்ஸ்க்ரூ பண்ணால் மட்டும்தான் உங்களோட பேட்டரியை வந்து தனியாக ரிமூவ் பண்ணி எடுக்க முடியும். அடுத்து இதை வந்து ஸ்பீக்கரு. இந்த ஸ்பீக்கர் வந்து டைரெக்டாக வயர் போயிட்டு இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகுது. இதையும் வந்து ஈஸியாக வந்து அன்ப்ளக் பண்ணிட முடியும். அடுத்தது வந்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி போர்ட்டு ப்ளஸ் ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மைக்குக்காக ஒரு யூஎஸ்பி ஜாக், ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் ப்ளஸ் மைக்குக்காக கொடுத்துருக்காங்க. அது CD டம்மியை கொடுத்துருக்காங்க. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். நிறைய கேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து க்ளீனாக பார்க்க முடியும். இந்த கார்னரில் ரைட் சைட் கார்னரில் ஒரு கேபிள் வந்து பட்டையாக இருக்குது. ஸோ அது ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த கார்னர் இருக்குது. இப்போ நான் கை வச்சு காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். இந்த கேபிள் தான் வந்து டிஸ்பிளே ரிப்பன் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்பிளே ரிப்பன் கேபிளை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட டிஸ்பிளே வந்து நீங்கள் தனியாக கழட்டி எடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பவர் போர்டுக்கு போகிற வந்து கேபிள். பவர் சுவிட்ச் ஆன் பண்ணுறோம்னா இதுக்கு தான் வந்து சிக்னல் வரும். ஸோ அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே 1 by 1 ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுற இது டிஸ்பிளேக்கு வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகுது. அடுத்தது வந்து இப்போ நம்ம 1 by 1 ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ CD டம்மியை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ண பிறகு வேறு என்ன உள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஃபையை வந்து இப்போ ரிமூவ் பண்ணலாம். வைஃபைலேருந்து வைஃபையோட பின்னை மட்டும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு
இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வைஃபை வந்து டேரெக்டாக கனெக்ட் எடுக்க போகிறோம். அடுத்தது வந்து பவர் பின்னையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். அடுத்தது டிஸ்பிளே பின்னையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். டிஸ்பிளே பின்னையும் கழட்டி எடுத்துறேன். எடுத்த பிறகு நம்ம இப்போ வந்து ஒரு பொருளாக வந்து டிஸ்மேண்டில் பண்ண ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து வைஃபை வந்து பக்கத்தில் வந்து சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் அன்ஸ்க்ரூ பண்ணாலே உங்களுக்கு வந்து வைஃபை வந்து வெளியில் வந்துடும். இப்போ நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் வந்து வைஃபை அடாப்டர், நம்மளோட வைஃபைக்காக யூஸ் பண்ணுறது. அடுத்து வந்து ரேமை ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். ரேமை 2 சைடும் நீங்கள் தள்ளினீங்களா அப்படின்னாலே உங்களுக்கு ரேம் வந்து இஜெக்ட் ஆகிடும். இப்படி தான் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ண பிறகு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 by 1 மற்றது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து வந்து ஸ்பீக்கரை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸ்பீக்கரோட சின்ன கேபிளை வந்து லைட்டாக நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னாலே வெளியில் வந்துடும். அடுத்தது வந்து ப்ராசஸர் ஃபேனோட கேபிளை வந்து கூலிங் ஃபேனோட கேபிளை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு நீங்கள் அடாப்டரில் கனெக்ட் ஆகிருக்கும் ப்ளக் மாதிரி பிடுங்கி விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வெளியில் வந்துடும். அடுத்தது வேறு என்னென்ன இருக்குது, எல்லா கேபிள்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோட மதர் போர்டை வந்து நம்மளால் க்ளீனாக பார்க்க முடியும். இப்போ வந்து மதர் போர்டை மட்டும் நம்ம இப்போ தனியாக கழட்டி எடுக்கலாம். ஒரு பொருளை நம்ம டிஸ்மேண்டில் பண்ண உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ இதுக்குள்ளார என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஒன்று டிஸ்மேண்டில் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த பேட்டரியை வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அது பக்கத்தில் இருக்க அந்த ஸ்க்ரூவை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் எடுக்க முடியும். கவனமாக பார்த்துக்கோங்க, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து அந்த ஸ்க்ரூவை வந்து அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு பேட்டரி எடுத்துறேன். சேஃப்டியாக பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். ரொம்பவே சென்சிட்டிவான பொருட்கள் எல்லாமே மேக்ஸிமம் நீங்கள் ஒரு க்ளவுஸ் வந்து ஹேண்டில் க்ளவுஸ் போட்டு ஹேண்டில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ரொஃபஷ்னல்ஸ் நாங்கள் வந்து க்ளவுஸ் இல்லாமல் யூஸ் பண்ணியே வந்து பழக்கப்பட்டுட்டோம். அதனால் வந்து எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது இந்த சைடில் எல்லா இடத்துலையும் வந்து சின்ன ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களால் மதர் போர்டை கழட்ட முடியும். இப்போ நான் ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ராசஸர் ஃபேனில் 4 பக்கமும் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராசஸரோட மதர் போர்டை வந்து கழட்டி எடுக்க முடியும். இப்போ நான் அந்த 4 ஸ்க்ரூவையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். நான் ப்ராசஸரோட தான் கழட்டி எடுக்க போகிறேன். ஸோ நான் இப்போ 4 சைடும் இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு இந்த கார்னர்லேயும் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ண பிறகு இப்போ நம்ம மதர் போர்டை வந்து செட்டாக வந்து கையில் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஸ்டிஃப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டச் பேடுக்கு சின்ன ஸ்டிஃப் கொடுத்துருப்பாங்க. இந்த டச் பேடோட ஸ்டிஃப் வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கிளிப்பை வந்து மேல் பக்கமாக லைட்டாக அப்படி தள்ளினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஸ்டிஃப் எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் பிடிச்சி வெளியில் வித்தரலாம். இந்த மாதிரி சின்ன ஸ்டிஃப் அங்கங்கே பக்கத்தில் இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கீபோர்டோட ஸ்டிஃபை வந்து ரிமூவ் பண்ணலாம். கீபோர்டுக்கு வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது தான். இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கீபோர்டோட இது இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். அந்த கிளிப்பை வந்து மேல் பக்கமாக தள்ளினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த கீபோர்டு வந்து கழட்டி எடுத்துக்கிட்டு வந்துடும். எல்லாமே அந்த மாதிரி தான் ரிமூவ் பண்ணணும். இப்போ நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதில் தெளிவாக பார்க்க முடியலனா இன்னொரு வீடியோ வந்து ப்ரீஃபாக பண்ணுறேன். ஸோ கவலை வேண்டாம். அடுத்தது வந்து அந்த யூஎஸ்பி ஜாக்குக்கு வந்து சின்ன ஸ்டிஃப் கொடுத்துருக்காங்க. அதையும் மேல் பக்கமாக தள்ளினீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி ஈஸியாக வந்து வெளியில் வந்துடும். இப்போ நம்ம வந்து மதர் போர்டை தனியாக கழட்டி எடுத்து வச்சிட்டோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ராசஸரோடு சேர்ந்த மதர் போர்டு, உங்களோட லேப்டாப்போட மதர் போர்டு. ஓகே கைஸ், முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவில் ஓரளவுக்கு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத, உள்ளார என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் திலீபன். விவசாயம் காப்போம், காவேரிக்காக